வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த கட்டத்திற்கு, மிக முக்கியமான கட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சாதாரண மனிதன் இரவில் தூங்கினால் காலையில் அவனை நாம் எழுப்பிவிடலாம். ஆனால் உங்களின் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் ஒரு நாகம் போல சுருண்டு உறங்கி கிடந்த அந்த பிரபஞ்ச உயிர் சக்தி திடீரென விழித்திருந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? போன வீடியோல குண்டலினி விழிப்புணர்வின் 10 அறிகுறிகளை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவிற்கு பிறகு நீங்கள் அனுப்பிய பல்வேறு கேள்விகளின் சாரம்சம் ஒன்றே ஒன்றுதாங்க. எனக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? குண்டலினி விழிப்பு என்பது ஒரு போர் விமானத்தை ஓட்டுவது போன்றது. சாதாரண வாகன ஓட்டிக்கு அது கிடைத்தால் விபத்து தான் மிஞ்சும். அதே போல இந்த சக்தி மேலெழும் போது முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் போனால் ஆன்மீக அனுபவம் கூட மனக்குழப்பமாக, உடல் உபாதையாக, ஏன் ஆபத்தாக கூட மாறலாம். இந்த பதிவின் நோக்கம் பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, அதிசயங்களை விற்பதற்காகவும் அல்ல. உங்கள் பாதுகாப்புக்காக, சமநிலைக்காக மற்றும் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சிக்காக. குண்டலினி சக்தியின் அதிவேக பயணத்தை நீங்கள் கட்டுப்படுத்த உதவக்கூடிய அந்த 5 ரகசியங்களை பத்தி தாங்க பேச போறோம். முதல்ல முக்கியமான எச்சரிக்கையையும் குண்டலினி சக்தி என்றால் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். குண்டலினி இது ஏதோ சாகச கதை அல்ல, நீங்கள் வாசிக்கும் மர்ம புத்தகம் கிடையாது. இது உங்களை பற்றிய, உங்கள் உயிரை பற்றிய, பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு ஆழமான உண்மைதாங்க. குண்டலினி என்பது ஒரு மந்திர சக்தியும் கிடையாது, அது ஒரு சித்து விளையாட்டும் கிடையாது. அது உங்களது விழிப்புணர்வை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயற்கையான பரிணாம இயக்கம். இந்த வீடியோல நாம பேசக்கூடிய எதுவுமே உடலை வருத்தி வேகமா பயிற்சி செய்ய சொல்ல போறது கிடையாது. உடனடியாக உங்கள் வேலையை விட்டு ஓட சொல்றதும் கிடையாது. பயப்பட சொல்லவும் போறது கிடையாது. இந்த ரகசியங்கள் இந்த சக்தி மென்மையாகவும் சீராகவும் மகிழ்ச்சியாகவும் மேலேற உதவும். நீங்கள் எந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் இந்த பயிற்சிகளை உங்கள் குருவின் வழிகாட்டுதலுடனோ அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு பிறகோ தொடங்குவது மிக மிக முக்கியங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். குண்டலினி எழுந்தால் ஏன் பாதுகாப்பு அவசியம்? இங்கதாங்க பலர் தவறு செய்யறாங்க. நம்ம அனைவருமே பூமியில் ஈர்ப்பு விசைக்குள் வாழும் மனிதர்கள். நம்முடையவே மூலாதாரம் இந்த பூமியுடன் இணைஞ்சுதான் இருக்கணும். ஆனா குண்டலினி சக்தி என்பது முழுக்க முழுக்க மேலே செல்லக்கூடிய சக்தி. அது உச்சந்தலையை நோக்கி, ஆகாயத்தை நோக்கி செல்கிறது. இங்கதாங்க இம்பேலன்ஸ் வருது. பூமியுடன் உங்களுடைய இணைப்பு இல்லாமல் நீங்கள் ஆகாயத்தை நோக்கி மட்டுமே செல்ல முயன்றால் மனம் குழப்பமடையும். இதுவரை உங்களுக்கு பரிச்சயமில்லாத பல வகையான நிறங்களையும் ஓசைகளையும் கேட்க தொடங்கும். உடல் சோர்வடையும். சக்தியின் அளவு அதிகமாக இருக்கும், ஆனா அதை தாங்கக்கூடிய திறன் உடலுக்கு இருக்காது. உணர்ச்சி வெடிப்பு ஏற்படும். காரணமே இல்லாம அழுவீங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். தனிமை அப்சஷன், மனிதர்களிடமிருந்து விலகி ஓடத் தோணும். இவை ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய அறிகுறிகள் அல்ல. இவை வெறும் சமநிலை இழந்த, கட்டுப்பாடற்ற ஆற்றலினுடைய வெளிப்பாடுகள். அதனாலதாங்க இந்த பேரிரைச்சலை சீராக்க இந்த முதல் 5 பாதுகாப்பு படிகள் ரகசியங்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். ரகசியம் 1, நிலைநிறுத்தம். பூமியுடன் உங்களுடைய வேர். இதுல ஓஷோவினுடைய விளக்கத்தோடு சேர்த்து பார்க்கலாம். இந்த முதல் ரகசியத்தின் ஆழத்தை நாம உணர்ந்தால் உங்கள் குண்டலினி பயணம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் மேல பறந்தாலும் கீழே பூமியோடு ஒரு இணைப்பு இல்லாம போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இங்கதாங்க மகத்தான ஞானியான ஓஷோ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எச்சரிக்கையை விடுக்கிறாரு. அவர் கூறுவது இதுதான்: சமநிலை இல்லாமல் மிதக்கும் ஆன்மீகவாதிகள் பைத்தியம் ஆவார்கள், ஆனால் பூமியில் வேரூன்றியவர்களே ஆழமாக வளர்கிறார்கள். ஓஷோ ஏன் இப்படி சொன்னார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குண்டலினி என்பது சக்தி. அந்த சக்தி உச்சந்தலையிலிருந்து வெளியேறும் போது ஒரு வடிகால் தேவைப்படுது. அந்த வடிகால் தான் நம்முடைய மூலாதாரம் மற்றும் பூமி. மூலாதாரம் அப்படிங்கிறது மண்ணுக்கான மையம். அதுதான் இங்க முக்கியமாக சொல்லப்படுது. குண்டலினி சக்தி
எல்லை மீறும் போது கண்டிப்பாக இந்த மண் மையத்துல நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த சக்தி சமநிலைப்படுது. அததான் இங்க ஓஷோ இந்த மாதிரி சொல்றாங்க. உங்கள் வேர்கள் மண்ணில் ஆழமாக இல்லை என்றால் நீங்கள் ஒரு பலவீனமான மரம் போலத்தான். உங்கள் கிளைகள் உயரமாக வளர வளர சிறிய புயலுக்கு கூட, அதாவது வாழ்க்கையில் வரும் சிறிய சவாலுக்கு கூட நீங்கள் உடைந்து விடுவீர்கள். இந்த இடத்துல பைத்தியக்காரத்தனம் என்று ஓசோ சொல்வது, அது நீங்கள் இந்த உலகத்துல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கடமையில நிலையாக இல்லாமையினுடைய வெளிப்பாட்டை தான் இப்படி சொல்றாரு. நீங்கள் தரையில் இருக்கும் உணவை, தரையில் இருக்கும் நண்பர்களை, உங்கள் அலுவலக வேலைகளை, அன்றாட கடமைகளை வெறுக்க தொடங்கினால் அது ஞானம் அல்ல, அது சமநிலை இழந்த ஆற்றலினுடைய விளைவு. எனவேதான் நம்முடைய பாரம்பரியத்துல துறவரம் பூண்டவர்களை கூட பிச்சை எடுத்து நடமாட சொன்னாங்க. எதனால? மக்கள் கூட்டத்தில் இரு, உணவை தேடு, மனிதர்களுடன் தொடர்புகள், பூமியுடன் தொடர்பிலேயே இரு. ஆகவே உங்கள் விழிப்புணர்வு ஆகாயத்தை நோக்கி செல்லட்டும், தப்பே இல்லை. ஆனா உங்களுடைய பாதங்கள் பூமியில் இருக்க வேண்டும். காலையில வெறும் காலில் நடப்பது உங்களுடைய வேர்களை பலப்படுத்துது. இதுதாங்க ஓஷோ கூறக்கூடிய எச்சரிக்கையின் சாராம்சம். இந்த ரகசியத்தை மட்டும் தயவு செஞ்சு அலட்சியம் செய்யாதீங்க. ஓஷோ எப்பவுமே இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. இந்த இயற்கையோட எப்பவுமே தொடர்புல இரு. எப்பெல்லாம் உங்களால முடியுமோ அப்பெல்லாம் உங்களுடைய உள்ளங்கைய அப்படியே மண்ணில் அப்படியே படுற மாதிரி வைங்க. உங்களுடைய கால்களை தரையில படுற மாதிரி வைங்க. இன்னும் ஒருபடி மேல போய் ஓசோ என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களால் முடிந்தால் அப்படியே புல் தரையில ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடம் அப்படியே படுத்துருங்க. அந்த நேரங்கள்ல உங்களுடைய உடல் பூமி தாயின் அரவணைப்புல இருக்கிற மாதிரி உணருங்க. பூமி தாயினுடைய மடியில் நீங்கள் படுத்திருப்பது போன்று, இல்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அமர்ந்திருப்பது போன்று, அந்த மாதிரி ஒரு கற்பனை வளத்தோட இருங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அதீத அன்பு கிடைக்கும் பாருங்க. நீங்க அத ரசனையோட செஞ்சு பாருங்க. நீங்க தரையில அமர்ந்திருக்கும் போது அப்படியே அன்பு பொங்க இந்த மண் மீது அப்படியே கை வச்சு பாருங்க. அதுல இருந்து ஒரு சக்தி நம்மளுக்குள்ளார பரவுங்க. நீங்க உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். நான்லாம் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேங்க. இந்த உணர்தல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தவத்தை பண்ண மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குங்க. அடுத்து 2வது ரகசியம், மூச்சுடன் நட்பு. கட்டுப்பாடு அல்ல, கவனிப்பு. 2வது ரகசியம் மிக மிக முக்கியமானது. குண்டலினி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள்? மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, மூச்சை கட்டுப்படுத்துங்க, பிராணாயாமம் செய்யுங்க. ஆனா குண்டலினி ஆற்றல் மிகுந்திருக்கும் போது உங்களுடைய நரம்பு மண்டலம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்குங்க. இந்த நேரத்துல மூச்சை வேகமாகவோ அல்லது பலமாகவோ கட்டுப்படுத்த முயற்சித்தா உங்களுடைய நரம்பு மண்டலம் தாங்காமல் அதிர்ச்சி அடையலாம். இது ஒரு மின்சார வயர்ல அதிக ஓட்டத்தை கொடுப்பது போலதாங்க. இதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள், மூச்சை நண்பனாக பாருங்க. மூச்சை கட்டுப்படுத்துறது நம்ம கிடையாது. மூச்சு தானாகவே வருது, தானாவே போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது நட்பு பாராட்டுறது மட்டும்தான். 2வது பாதுகாப்பான வழிமுறை, மூச்சை கவனிப்பது. எப்போதெல்லாம் நீங்கள் பதட்டமாக உணர்கிறீர்களோ உடனே உங்களுடைய மூச்சின் ஓட்டத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதனுடைய இயல்பான அந்த ரிதத்தை அப்படியே கவனிங்க. 3வது பாதுகாப்பான வழிமுறை, மாற்ற முயற்சி செய்யாதீங்க. ஆழமாக சுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீங்க. மூச்சு தானாக ஆழமாக வரட்டும். ஆழமாக சுவாசித்தால் சக்தி வரும் என்று நினைக்காதீங்க. சக்தி வரும்போது மூச்சு தானாகவே ஆழமாகும். உங்களுடைய மூச்சு தாங்க உங்களுடைய உணர்வு நிலை. அது உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தும் ஒரு கயிறு. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எதையுமே அவசரப்படுத்த மாட்டீங்க. ஓஷோவினுடைய தியான முறைகள் எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூச்சை கவனிப்பதுதான். அவர் எப்பவுமே என்ன சொல்வாருங்க, இயல்பான மூச்சை கவனிங்க அப்படிதான் சொல்வாரு. ஆனா அந்த இயல்பான மூச்சிலேயே சில நுணுக்கங்களை சொல்வாரு. மன குழப்பத்திலிருந்து வெளியில வருவதற்கு, நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு. மனம் எப்பயுமே சிந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பல்வேறு நுட்பங்களை அவர் பயன்படுத்த சொல்லியிருப்பாரு.
நம்ம கூட இது சார்ந்து நிறைய ஓஷோவினுடைய தியான முறைகளை நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறோம். சோ இந்த யுக்தியை நீங்க கையாண்டு பாருங்க, நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். மூன்றாவது ரகசியம் சாட்சி உணர்வு. நான் அனுபவம் அல்ல என்ற உணர்வு இருக்கணும் எப்பயுமே. இந்த குண்டலினி சக்தி விழித்தெழும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்கும், பிரம்மாண்டமானவையாக இருக்கும். ஒளி வெள்ளம், அதாவது பல்வேறு விதமான பிரகாசமான ஒளிகளை எல்லாம் நீங்க பாப்பீங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா தங்க நிறத்துல அப்படியே உங்க உடலை நோக்கி வரும், வெள்ளை நிறத்துல வரும், சிலருக்கு நீல நிறத்துல வரும். இந்த மாதிரி நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, உயர்நிலைக்கு ஏற்ப பல்வேறு விதமான இந்த ஒளி அலைகளை நம்ம பார்க்க முடியும். உடல்ல பாத்தீங்கன்னா மின்னல் போன்ற அதிர்வு இருக்கும், சொல்ல முடியாத ஆனந்தம் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான பயம் இருக்கும். இந்த நேரத்துல நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது ரகசியம் சாட்சி உணர்வு மட்டும்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவம். அது நான் என்ற அகந்தையிலிருந்து முழுமையாக நம்ம விடுபடணுங்க. நீங்கள் ஒளியாகவோ அதிர்வாகவோ ஆனந்தமாகவோ மாறிவிட்டால் நீங்கள் அதை இழந்து விடுவீர்கள். நீங்கள் அனுபவிப்பவன், நீங்கள் அதை நிகழ்த்தும் களம் மட்டுமே. உங்கள் உடலில் ஆனந்த அதிர்வு வரும்போது எனக்குள் ஆனந்த அதிர்வு நடக்கிறது, நான் சாட்சியாக நின்று இதை உணர்ந்து பார்க்கிறேன். இதுவே மிகுந்த பயம் வரும்போது என் மனம் பயத்தை பதிவு செய்கிறது, நான் சாட்சியாக நின்று இதை உணர்ந்து பார்க்கிறேன். இந்த நான் சாட்சி என்ற உணர்வு ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதாங்க நம்ம கிட்ட அந்த நான் என்ற அகந்தை உருவாவதை தடுக்கக்கூடிய கவசம். இவ்வளவு பெரிய சக்தி எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு என்ற அகந்தை உருவாகிவிட்டால் உங்கள் ஆன்மீக பயணம் அங்கேயே ஸ்தம்பிச்சு போயிருங்க. இந்த தூரம், இந்த விலகி நின்று பார்க்கக்கூடிய உணர்வு நீங்கள் அனுபவங்களின் வலையில் சிக்காமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள உதவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களுக்கு புரியலனா கொஞ்சம் மறுபடியும் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ஒரு உணர்வு மட்டும் நமக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் அப்படி நம்மளை தாங்குன்னு தாங்குங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அது நம்மளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போவோம். உனக்கு இதுதான்ப்பா சரியான பாதை, இதுல நீ போ, சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம என்னதான் வேண்டுனாலும் நமக்கு எது சரியோ அதை மட்டுமே அது கொடுக்குங்க. இன்னொரு ஒரு விஷயத்தையும் எப்பவுமே நினைச்சுக்கோங்க, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியல, நீ வழிகாட்டி என்னை கூட்டிட்டு போ. என்னுடைய நிம்மதியான பாதுகாப்பான சுதந்திரமான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீ கொண்டு வந்து கொடுத்துரு. என்னுடைய சிற்றறிவால என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்த முடியல அப்படின்னு முழுமையா சரணாகதி அடைஞ்சிருங்க. சூப்பரா இருக்குங்க. அதான் ஓசோ சொல்லுவாங்க, சாட்சியாக இருக்கும் போது நீங்கள் செயல் கிடையாது, நீங்கள் செயல் நடக்கும் இடமாயிடுறீங்க. இதுதான் மெய்யான தியானம். புரியுதா பாருங்க, சாட்சிபாவமா இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஓசோ என்ன சொல்றாங்க, செயல் நடக்கும் இடம். இந்த மனதிற்குள்ளார ஏதோ செயல் நடக்குது, மனம் தானங்க இதை உணருது செயல் நடக்குது அப்படின்ட்டு. அதுதான் சொல்றாங்க, இது செயல் நடக்கும் இடம். உங்களுடைய கைகள் ஏதோ வேலை செய்யுது, உங்களுடைய உடல் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுது, அப்ப இது செயல் நடக்கும் இடம். இதை கவனிப்பது யாருங்க, உள்ள இருக்கக்கூடிய சிறப்பான ஆத்மா. இப்ப இந்த ஆத்மா எதையும் செய்யல, பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான்ப்பா மெய்யான தியானம், இதுதான்ப்பா உண்மையான தியானங்கிறாருங்க ஓஷோ. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணுங்க, ஓஷோ தன்னுடைய கல்லறையில இந்த வாக்கியத்தை தாங்க பொறிக்க சொல்லியிருப்பாரு. ஓஷோ என்ற ஒரு மனிதன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இந்த பூமிக்கு சுற்றுலா வந்திருந்தார். இதுதான் அவருடைய கல்லறையில பொறிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை கனவு, இந்த வாழ்க்கை மாயை. நம்ம சாட்சி பாவமா இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இது புரியும் நல்லாவே. அடுத்து நான்காவது ரகசியம், தனிமையை தெய்வமாக்காதீர்கள், வாழ்க்கையே உங்கள் சவால். குண்டலினி சக்தி விழித்தெழும் போது உங்களுடைய உணர்திறன் மிக அதிகமா இருக்கும். நீங்கள் ஒரு ரேடார் போல மற்றவர்களின் கோபம், பொறாமை, சத்தம்
எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை வந்து எளிதாக தாக்கும். உடனே உங்களுடைய மனம் என்ன சொல்லும்? ஓடிரு, இங்க இருக்காத, தனியா இரு, அதுதான் உனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லும். இது ஆன்மீகம் கிடையாதுங்க. இது ஒரு தப்பிக்கும் முயற்சி. உண்மையான சவால் என்ன தெரியுங்களா? உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய முதலாளி, உங்களுடைய தொழில் அமைப்பு, இவர்களுக்கு மத்தியில நீங்க அமைதியா எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உங்களுடைய உண்மையான குண்டலினி சக்தியினுடைய வலிமையே. நீங்க இமயமலையில் அமைதியாக இருப்பதை விட ஒரு நெரிசலான சந்தையில அமைதியாக இருப்பது தாங்க உண்மையான வெற்றியே. பாதுகாப்பு அம்சம் என்ன தெரியுங்களா? சிரிப்பு. உங்கள் ஆன்மீகம் உங்களை சிரிக்க வைக்கவில்லை என்றால் அது ஒரு சாவு பாதையில் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். நகைச்சுவை உணர்வை ஒருபோதும் இழந்துராதீங்க. மற்றவர்களோடு கலந்து பழகுங்கள். உங்கள் அன்றாட கடமைகளை செய்யுங்க. மற்றவர்களிடம் அன்பாக பழகுங்க. உங்களை சுற்றியுள்ள உறவுகளை சரி செய்யுங்க. குண்டலினியின் ஆற்றல் அங்கே செலவிடப்படட்டும். ஓசோ சொல்வாருங்க, சிறு விஷயங்களில் கூட ஒரு சந்நியாசியாக இருங்க. சந்நியாசம் என்பது உடையை பற்றியது அல்ல, அது உங்கள் இருப்பை பற்றியது. வாழ்க்கையிலிருந்து ஓடாதீங்க. வாழ்க்கைதான் உங்களுடைய கோவில். அடுத்து கடைசி ரகசியம், நான் தான் இதை செய்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை விடுறது. சரணாகதியே உச்சங்க. இது ஒரு பயிற்சி அல்ல, இது ஒரு புரிதல். உங்களுடைய நான் என்ற அகந்தை ஒருபோதும் அமைதியாக இருக்க விடாது. அது எப்போதும் சொல்லும், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் யோகா செஞ்சேன், நான் தான் நாள்தோறும் தவம் செஞ்சேன், இந்த குண்டலினி சக்தி எனக்குள் விழித்தெழுதற்கு நான் தான் காரணம். இப்படியெல்லாம் இந்த அகந்தை நமக்குள்ளார இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்குங்க. அன்பானவர்களே, குண்டலினி என்பது நீங்கள் உருவாக்கியது அல்ல, அது அண்டத்தின் கருணையால் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிறவியில நம்ம செஞ்ச புண்ணியத்தின் பயனால நம்மளுக்கு இந்த சக்தி கிடைக்கவே இல்லைங்க. அதனால இது நம்முடைய முயற்சியால் உருவானது அப்படிங்கிற அந்த அகந்தைய விட்டுறலாங்க. சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு மாபெரும் சக்தி எப்படிங்க உடனே கிடைச்சிரும்? உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சுங்களா? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பிறவிகளாக வந்த புண்ணியத்தின் பயன் உங்களை வந்து சேர்ந்திருக்கு. ஏன்னா இப்பிறவிலையும் நீங்க இது சார்ந்த விஷயத்தை தேடி இருக்கிறீங்க, அதனால கிடைச்சிருக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு நம்முடைய செயல்கள் மட்டுமே காரணம் கிடையாது. மாபெரும் இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய கருணையும் நம் முன்னோர்களினுடைய புண்ணிய பலனும் தாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த குண்டலினி சக்தியை ஒரு குழந்தை மாதிரி பாருங்க. அது உள்ள வேகமாக ஓடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெதுவாக செல்லுங்கள் என்று மென்மையாக அப்படியே சொல்லுங்க. அதற்கு சங்கிலி போடாதீங்க. நம்புங்க, இந்த பிரபஞ்ச சக்திக்கு தெரியும், உங்களை கவனிக்க அதுக்கு நல்லாவே தெரியும். உங்களை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்க நிச்சயம் கொண்டு சேர்க்குங்க. ஓசோ சொல்லுவாங்க, சரணாகதி என்பது பலவீனம் அல்ல, அதுதான் இந்த உலகின் மிகப்பெரிய பலம். உங்களை நம்புவதை நிறுத்துங்கள். அதாவது நான் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நிறுத்திருங்க. அதற்கு மாறாக உங்களுக்குள் இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல, இந்த இறை சக்திய நம்புங்க பாங்கிறாருங்க. நான் செய்யறேன் என்ற எண்ணத்தை விட்டுருங்க. அதுதான் அகந்தையின் மரணம். அப்பதான் நான் என்ற அகந்தை அங்க முழுமையாக மரணிக்கும். அந்த நான் மரணிக்கும் பொழுது சக்தி பாத்தீங்கன்னா முழுமையாக அப்படியே உங்களுக்குள்ளார பாயும். அதுதான்ப்பா முக்திங்கிறாருங்க ஓஷோ. அன்பானவர்களே, நாம் குண்டலினி வெடிப்பை கடந்து உயிர் சக்தியின் அதிவேக பயணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த 5 ரகசியங்களை பார்த்தோம். நிலைநிறுத்தல், பூமியோடு இணைஞ்சே இருக்கிறது. மூச்சுடன் நட்பு, அதாவது கட்டுப்படுத்தாம கவனிக்கிறது. சாட்சி உணர்வு, அனுபவங்கள் நான் அல்ல என்ற உணர்வோடு அப்படியே பாக்குறது. தனிமையை தவிர்க்கிறது, வாழ்க்கையே வரம், வாழ்க்கையே கோவில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறது. சரணாகதி, நான் தான் இதை செய்யறேன் என்ற எண்ணத்தை முழுமையாக கைவிடுவது. குண்டலினி விழிப்பு என்பது ஒரு இலக்கு அல்லைங்க, அது ஒரு அழகான ஆனால் கடுமையான கட்டம் தான். உண்மையான ஆன்மீகத்தினுடைய இலக்கு
அமைதி, மென்மை, அன்பு மற்றும் மனிதத்தன்மை. அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை கொடுத்திருந்தால் நீங்கள் சரியாகவே இருக்கிறீர்கள். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குண்டலினி சக்தி உங்களுக்குள்ளார விழித்தெழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். பார்க்க இறைநிலையே உங்களை வழிநடத்தி கொண்டு செல்றது உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்ப உங்களால உணர முடியும் தெரியுங்களா? இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, எனக்குள்ளார இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இறை சக்தி தான் அப்படின்னு நீங்க முழுமையாக சரணடையும் போதுதான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்குங்க. மேலும் உங்களுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், இடையூறுகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தெரியும். ஆனா இந்த பயணத்துல தொடர்ந்து நீங்க மேல போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளி உலகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பிரச்சனையாவே தெரியாதுங்க. எல்லாத்தையும் மன்னிக்க கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆறா பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும். தானாகவே உங்களை சுற்றி எப்போதும் அமைதி நிலை நீடிச்சிருக்குங்க. உங்களால அதை உணர முடியும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அன்போடும் கருணையோடும் இந்த பிரபஞ்ச ஒளியோடும் இணைந்தே இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.